speaking, madam. Fine. இன்னும் ஒரே ஒரு ஸ்னாப் சார், இன்னும் ஒரே ஸ்னாப் ஃபோட்டோ இருக்கு சார். சார் கையில் கொடுங்க. சூப்பர். இன்னைக்கு தஞ்சாவூர் புலிஸ் சரகத்துக்குள்ள 4 மாவட்டங்களில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூரில் போன வருஷம் மற்றும் இந்த வருஷம் பிடிச்ச சுமார் 121 வழக்குகளோட காஞ்சா பொருள்கள் 539 கிலோகிராமு இன்றைக்கி நம்ம நர்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் பார்த்துட்டோம். அது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம 4 டிஸ்ட்ரிக்ட் முன்னாடி நம்ம வருஷம் ஒரு டைம் பண்ணியிருந்தோம். இப்போ 3 மாதம்ல பிடிச்ச கேஸ் 4 டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ கேஸ் இருக்குது, அதோட பொருள்கள் கோர்ட்லேருந்து அனுமதி வாங்கிட்டு இங்கே நஷ்டம் பண்ணுறோம். 3 மாதம் இருக்கும். இப்போது போன வருஷத்துலேருந்தே இப்போது நம்ம ஏரியாவில் இந்த ரேஞ்சில் தஞ்சாவூர் சரகத்துக்குள்ள காஞ்சா வெட்டை அதிகப்படுத்திருக்கோம். சின்ன கேஸ் பிடிச்சதுக்கப்புறம் அதை பிடிச்சி ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கேருந்து வரதா என்ன யார் கொண்டு வராங்க பெரிய கேஸ் பிடிக்கிறோம். இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் சுமார் 450 வழக்குகள் நம்ம போட்டிருக்கோம். அதில் குறைவான குவான்டிட்டி காஞ்சா விட எடுத்துகிட்டு மிக 10 kg 20 kg மாதிரி கேஸ் கூட இருக்குது. நேற்று நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கேஸில் 2 குற்றவாளி பிடிச்சி 10 kg காஞ்சா பிடிச்சிட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க விண்டா தடுப்பில் பிடிச்சி எல்லாம் ப்ளஸ் அவங்களோட இது வருமானம் எதுவும் காஞ்சா ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறாங்க, அதை பிடிச்சி நம்ம கேஸ் கொடுத்துருக்கோம் பார்த்துருக்கோம். சார், நம்ம பகுதியில் தொடர்ந்து கஞ்சாவுடைய ஆக்குபேஷன் இருக்க மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய இது என்ன சார் காரணம்? இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியில் சொல்ல முடியாது. கொஞ்சம் பகுதியில் ஏதாவது ஏதோ வெளியிலேருந்து கொண்டு வராங்க சார், ட்ரெயினில் போய் கொண்டு வராங்க. உங்களுக்கு தெரியும் இந்த எங்கேருந்து வரதா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம மாநிலத்தில் எதுவும் சோர்ஸ் கிடையாது. ஸோ மையம் இதுக்கு எங்கே இருக்குது நமக்கு எல்லாம் தெரியும். அங்கேருந்து ட்ரெயினில் போய் கொண்டு வராங்க. சில டைம்ஸில் அவங்க நம்ம பிடிச்சிரும். நிறையா கேஸ் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சிருக்கோம். கொண்டு வந்துட்டு சில பகுதியில் கொஞ்சம் சின்ன ஸ்டேல் இருக்குது. இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோவில் இருந்து பிடிச்சி ஆட்டோக்காரருக்கு ரிமாண்ட் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்டேல் இருக்க நமக்கு தகவல் கிடைச்சா நம்ம கண்டிப்பாக அவங்க பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு பொதுமக்களுக்குன்னா ஒரு கோரிக்கைனா, இப்போது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் போன வருஷம் ஒரு செயலி உருவாக்குனாங்க, ஒருக்கு சொல் செயலி. அதில் ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க பேர் ஒரு போலீஸ்க்கு எதுவும் தெரியாமல் போலீஸ்க்கு எந்த விதமான தகவல் இருக்கும், எந்த விதமான இப்போ இது போதைப் பொருள் தவிர இதுக்கு மற்றபடி எத்தனை இல்லீகல் செயல்கள் இருக்குது அதை பற்றி தகவல் சொல்லிக்கலாம். உங்கள் பேரும் என்னோட அடையாளம் எந்த ஒன்றும் யாருக்கே தெரியாது, இவன் எஸ்பிக்கும் தெரியாது. ஸோ அது எஸ்பிக்கு நேராக மெசேஜ் வரும், அதுலேருந்து எஸ்பி டைரக்ட் பண்ணிவிட்டு உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. அது சார், இப்போ நம்ம 4 மாவட்டத்துக்கும் எல்லை பகுதிகளில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு செக் போஸ்ட் மாதிரி எதுவும் அமைக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அது ஆய்வுகளில் எதுவும் இருக்கா, இல்லை இனிவரும் காலங்களில் அது மாதிரி எதுவும் செயல்படுத்துவீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது கடலூர் பகுதியில் ஏற்கனவே 2 விதமான செக் போஸ்ட் போயிட்டுருக்கு. ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் போலீஸோட செக் போஸ்ட் இருக்குது, அது மதுவிலக்கோட செக் போஸ்ட், பர்மனன்ட் செக் போஸ்ட் இருக்குது சிசிடிவியுடன். அது தவிர மெரீன் போலீஸ் இருக்கும், கடலூர் போலீஸ் தனி இருக்குது, அவங்களும் கண்காணிப்பிட்டுருக்காங்க. இப்போது சமீபத்தில் நம்ம கடலூர் பகுதியில் இது போலீஸ் இது ரோந்து அதிகம் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே அது மாதிரி எதுவும் சப்போஸ் நம்ம பகுதியிலிருந்து வழியாக வேறு எங்கேயும்
கடத்தல் போயிட்டுருக்கு, அதுவும் நம்ம செக் பண்ணிட்டுருக்கோம், கேஸ் போட்டுருக்கோம். 2-3 கேஸ் இருக்கே உங்களுக்கு நல்லா தெரியும்.